ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நேரத்துக்காக நன்றியோடு நன்றிக்கிற பஸ்தோத்திருக்கிறோம். நம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை கிருபையன்மாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும் அடியனை மறைத்து நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே இந்த மாலை வேளையிலே நாம் வந்து கர்த்தருடைய திருச்சமத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் நட்புறவின் ஒளி வீசுவோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதைத் தொடர்ந்து அன்றைய நாளிலே நாம் சகேவை குறித்து பார்த்தோம். கடந்த முறை நாம் தாழ்மையின் ஒளியை வீசுவோம், தாழ்மையின் ஒளியை வீசுகின்ற பொழுது நாம் நட்புறவிலே இருப்போம் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் தெய்வ பயத்தோடு கூட ஒளியை வீச அழைக்கப்படுகின்றோம். பயம் என்று சொல்கின்ற பொழுது இன்றைக்கி மனித வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் ஒரு பயமற்ற சூழ்நிலை. நாம் எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே நாம் இருக்கின்றோம். அப்படினால் நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தேவ பயம் அவசியமாக இருக்கின்றது. யாருக்கு பயப்படுறோமோ பயப்பில்லையோ, தேவனுக்கு நாம் பயந்தவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுதுதான் நீங்களும் நானும் நட்புறவின் ஒளியை வீச முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஞானத்திலே வளர நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுகின்ற பொழுது அவரில் நாம் அன்பு கூறவும், அவருடைய கட்டளைகளும் கற்பனைகளுக்கும் நாம் அவருக்கு வேண்டிய எல்லாவற்றுக்கும் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான், நாம் அவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் அவருக்கு பயந்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்று நாம் மருந்துகள் அழைக்கப்படுகின்றோம். என நாம் ஆராதிக்கின்ற தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் வானத்தில் இருந்தாலும் மனுபுத்திரன் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன் சொன்ன கர்த்தர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்மை அறிந்து கொண்டிருக்கின்றார். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயபக்தியோடு கூட மற்றவர்கள் முன்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளத்திலே ஆண்டவருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நாம் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அந்த பயம் நமக்குள்ளாக காணப்படும். இன்னைக்கு மக்களை பார்க்கின்றோம், எப்படி வாழ்கின்றார்கள்? ஒரு அர்ப்பணிப்பற்ற வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவராய் ஆகிவிட்டோம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் வேவு பிரித்தவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்களுக்கையும் நம்மையும் பார்க்கின்ற மக்கள் நமக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும், அவருடைய அன்பை அவர்கள் ருசிக்க வேண்டும் என்பதை நாம் அழைக்கப்படுகின்றோம். என்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் பேரிலே இருக்கின்ற பயத்தை நாம் காட்டுகின்ற பொழுது, கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் நாம் அவர் மேல் நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கை அல்லது விசுவாசம், கர்த்தர் நம் எதற்காக இந்த உலகத்திலே அவரை நம்மை அழைத்தாரோ அந்த விசுவாச ஓட்டத்திலே நம்முடைய மரண பரியந்தம் நாம் ஓட முடியும். என்னால் விசுவாசம் தான் நம்முடைய பிரதானமாக இருக்கின்றது. கிறிஸ்துவ விசுவாசத்தில் தான் நாம் மரித்தாலும் மீண்டுமாக கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. அப்படினால் அந்த வாழ்க்கையை நாம் கிடைக்க வேண்டுமென்றால் ஒரு பயம் வேண்டும். தெய்வ பயம் ஒரு மனிதனின் வாழ்வில் பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது. நம் கர்த்தருக்கு பயப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் காணப்படும். பரிசுத்த சமூகத்திலே நாம் பிரவேசிக்கின்றோம். இந்த பரிசுத்த தலத்துக்கு வருகிறோம் என்றால் நாம் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிறது சொல்லி நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். எனவே அதை நாம் அந்த இதை நாம் உணர்ந்து பார்த்தவர்களாய் எப்பொழுதெல்லாம் தேவ சன்னிதானத்திலே வருகின்றோமோ ஆண்டவர் பரிசுத்தம் என்னிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் அங்கு பார்க்கின்ற போது நம்முடைய சிந்தனையை அறிகின்றவராய் இருக்கின்றார். அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்முடைய சிந்தனை தான் செயல்பாடாய் வருகிறது. கடந்த வாரம் நாம் என்னத்தை சிந்தித்தோமோ
ஒவ்வொரு பாவ மன்னிப்பிலும் நாம் என்ன சொல்கின்றோம்? நம்முடைய சிந்தனை தான் செயல்பாடாய் வருகின்றது. அந்த செயல்பாடு தான் மற்றவர்கள் நம்மை காண்கின்றார்கள். நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நினைவுகூறும் சொல்லுகிறோம். நம்முடைய சிந்தனையை காண்கின்ற கர்த்தரை நாம் ஆராதிக்கின்றோம். இதனால் அவர் பார்க்கின்ற பொழுது அவர் பூரண மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார். பூரண மனிதனாய் வந்தார். ஆனால் பூரணமாய் பரிசுத்தமாய் இருந்தார். உலகத்திலே ஒரு பாவமும் யாரும் சொல்ல முடியவில்லை. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நானும் ஒரு பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்த பொழுது நம்மை மீட்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய் தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதான் யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றால் யோபு 1:8 இப்படியாக சொல்கிறது: உத்தமனும் சர்மான்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான அவரை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பொல்லாப்புக்கு விலகி ஓட வேண்டும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சொன்னால் நீங்கள் நானும் உத்தமனாய் சர்மான்கனாய் வாழ வேண்டும் சொன்னால் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிற ஓடின யோபுவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தெய்வ பயத்தோடு வாழும் வாழ்க்கை யோபுவின் வாழ்க்கையிலே ஒரு உதாரணமாய் காணப்படுகின்றது. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ நிந்தைகள், எவ்வளோ அவமானங்கள் எல்லாம் இழந்த சூழ்நிலையும் கூட அவன் அந்த உத்தமத்திலே நிலைத்திருந்தான் என்று பார்க்கின்றோம். கர்த்தர் மேல் கொண்டிருந்த அந்த பயத்திலே தன்னுடைய இறுதி மூச்சு வரை இருந்தார். அதன் மூலமாய் கர்த்தர் ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார் என்று அறிந்திருக்கின்றமே. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கின்றோம். யோபுவை அறிந்த கர்த்தர் தான் இன்றைக்கு நம்மை அறிந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எதிர்பார்க்கின்ற பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனாகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வார் என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க இருக்கின்றார்? நீங்கள் நானும் தேவனுக்கு பயப்படுகின்ற ஒளியை வீசுகின்றோமா? நம்முடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கின்றது? இன்றைக்கு உறவுன்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கு நட்புறவு அப்படின்னா நம்முடைய உறவிலே எங்கோ இருக்கின்றது சொன்னால் நாம் தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்கின்றோம். நீதிமொழிகளிலே பார்க்கின்ற போது 8:13 சொல்கிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கணும். இன்னைக்கு தீமைக்கு நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் உடன்படக்கூடாது. நீங்கள் நானும் நீதியோடு நேர்மையோடு இருக்கின்ற சொன்னால் கர்த்தருக்கு பயந்திருக்கின்ற பொழுதுதான் கர்த்தர் நமக்கென்று எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். நமக்கு நன்கு தெரிந்தது யோசேப்புடைய வாழ்க்கையிலே. அங்கு பார்க்கின்றோம், போத்திபாரின் மனைவி தன்னை பாவம் செய்ய தூண்டின பொழுது அவன் என்ன சொல்கிறான்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படியாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னால் அவன் கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வாழ்ந்தான் என்றால் அது ஒரே நாளில் வராது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கின்றோமோ அதான் நமக்கு பிரதிபலிக்கும். எதுவும் கிடைக்கிறது எதுவும் என்று சொல்லி நாம் வாழ அல்ல, நாம் அப்படி இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு மோசே சீனாய் மலைக்கு சென்ற பொழுது ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தாரே. மோசே ஜனங்கள் வருகின்ற பொழுது ஒரு இடி முழக்கத்தை அங்கு பார்த்தார்களே. பார்த்தது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயத்தில் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்கு தேவன் எழுந்தருளினார். ஏன் அவர் இப்படி இடி முழக்கத்தோடு வர வேண்டும்? நாம் பயம் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். பயமற்ற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் மீண்டும் வர இருக்கின்றார். வருகின்ற பொழுது அவர் எப்படியாக வருவாராம்? இடி முழக்கத்தோடு தான் வர இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது யார் அவரை எதிர்கொண்டு அழைக்கின்ற பிள்ளைகளாக இருப்போம்? அப்படின்னா நாம் கடவுளுக்கு பயந்திருக்கின்ற பொழுதுதான், தெய்வ பயம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய தெய்வ பயம் நம்மிலிருந்து ஒளி வீச வேண்டும். அந்த ஒளி வீசுகின்ற பொழுதுதான் ஒரு நட்புறவின் ஒளியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது இன்னும் சொல்லப்படுகின்ற காரியம் என்ன? அங்கு பயத்தோடு வாழ்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு.
தெய்வ பயம் நமக்குள்ளாக ஒளி வீசுவோம் என்று சொன்னால், தெய்வ பயம் என்னுடைய உள்ளத்திலிருந்தும் உங்களுடைய உள்ளத்திலிருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அன்றைக்கு தாழ்மையை சொல்கின்ற பொழுது தாழ்மையினால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம். இன்றைக்கு தெய்வ பயம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அங்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த உண்டு. ஒவ்வொரு திருமண ஆராதனையெல்லாம் 128 சங்கீதம் முதல் வசனம் சொல்றது, கர்த்தருக்கு மனுஷன் எவனோ அவனுக்கு தான். கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு குடும்பத்திற்கு தான் கீழே கொடுக்கப்படுகின்ற சகல ஆசீர்வாதங்களும். நாம் பயந்து கர்த்தரின் பந்தியில் பாடுகின்றோமே, அப்படின்னா நாம் பயந்து இருக்கின்ற போதுதான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். 128 சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது எல்லாம் உன் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவாய், நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். மனைவி வீட்டோரங்களை கடிதம் திராட்சை சொல்லி கொடுப்பார், உன் பிள்ளைகள் ஒளிவு மரக்கன்றுகளை பொறுப்பார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்கும் என்றால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் அனைத்தையும் குடும்ப ஆசீர்வாதங்களை நாம் பெற்றவர்களாய் இருக்கின்றோம். நீதிமொழிகள் 10:2 பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் ஆயுசோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் இன்னைக்கு நம்ம தான் நாம் இருக்க வரைக்கும் அவர்களுக்கு நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கின்றோம். பிதாக்கள் இருப்பது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. அப்படின்னா நாம் நீடிய ஆயுளோடு இருக்கின்றோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதம். எனவே நீங்கள் நானும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பொழுது ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 22:4 பார்க்கின்ற பொழுது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். பாருங்க, கர்த்தருக்கு பயந்தாச்சுன்னா அதனால என்ன கிடைக்கிது? ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவனுள்ள வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பெறுவதென்றால் நமக்குள்ளாக ஒரு தெய்வ பயம் நிறைந்த ஒளி வீச வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ஒரு நட்புறவின் ஒளிக்குள்ளாக நாம் வாழ முடியும். ஏதோ அல்ல, நாம் தனியாக ஒளி கொடுப்போம் என்றால் அல்லவே அல்ல. நாம் நட்புறவோடு கூட ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது தான். நாம் ஒன்றித்து இருக்கின்ற போதுதான் ஆண்டவர் நமக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற கர்த்தருக்கு பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு கர்த்தர் பயந்தவர்களுக்கு எப்போதும் இருக்கின்றது. சங்கீதம் 34:7 பார்க்கின்ற போது கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் பயப்படுவோம் என்றால் நமக்கு வரக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை உண்டு. அந்த விடுதலையை நீங்கள் நானும் பெற்றவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். பார்க்கின்ற போது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அப்படி என்றால் நாம் எங்கு சென்றாலும் தேவ பயத்தோடு கூட செல்வோம் என்றால் தேவ தூதர் நம்மோடு கூட வருகின்றவராக இருக்கின்றார். அதான் போகையிலும் வருகையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால் தேவ தூதர் நம்மோடு கூட இடைப்படுகின்றவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இடைப்படுகின்றவராக இருக்கிறார். நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே தேவ தூதர் நம்மோடு கூட வருகின்றவராக இருக்கின்றார். எல்லா சூழ்நிலையும் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நமக்கு ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு, நீண்ட ஆயுசு உண்டு, பிற ஆசீர்வாதங்களும் பூரணமாய் கிடைக்கும். பூரணமாய் கிடைக்கும். ஏதோ கொஞ்சம் நஞ்சு அல்ல, நாம் எதையும் பூரணமாய் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட மக்கள். ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் நமக்குள்ளாக ஒரு தெய்வ பயம் நமக்கு உள்ளத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த ஒளி வீச வேண்டும். அப்படி வீசுகின்ற பொழுது நாம் கேட்டோமே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மக்களாய் ஒரு நட்புறவின் ஒளியை வீசுகின்ற மக்களாய் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சாலமோன் ஞானி எழுதின பிரசங்கி புத்தகம் கடைசி அதிகாரம் வாசிக்கலாமே. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13-14. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13. பாருங்க, அங்கே அந்த புத்தகத்தை நிறைவு செய்கின்ற பொழுது அங்கு அவர் ஒரு போதனையை சொல்கின்றார், ஒரு நிறைவு செய்கின்றார். வாசிக்கலாமே. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கோள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே,
ஒவ்வொரு கிரியையும் அந்தகாரமானது. ஒவ்வொரு காரியமும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒரு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கோள் என்று சொல்லி அங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் அங்கே சாலமோன் ஞானி மூலமாய் பிரசங்கிலே பார்க்கின்றோமே. நான் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அங்கே சொல்லுகின்ற காரியம் கடைசியாக அவர் முடிக்கின்ற பொழுது மிக அருமையாக முடிக்கின்றார். முடிக்கின்ற சூழ்நிலையிலே நியாயத்திலே கொண்டு வருவார். நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரை அறியோம் என்று சொல்ல முடியாது. ஆண்டவரே உம்மை நான் அறியேன் என்று சொல்ல முடியாது. அவர்த்திருந்து நீங்கள் நானும் நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். அவர் வருகின்ற நாளிலே நீங்கள் நானும் கணக்கு ஒப்புவிக்க இருக்கின்றோம். அப்படின்றால் அங்கு சொல்லுகின்ற காரியம் என்ன? அங்கு ஒவ்வொரு கிரியின் மூலமாய் அங்கு பார்க்கின்ற பண்டமதில் ஒவ்வொரு கிரியையும் அந்த ரகமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. அந்த நாளுக்கென்று தான் நீங்கள் நானும் தெய்வ பயமுள்ள ஒளியை வீச அழைக்கப்படுகின்றோம். அப்படின்னா அந்த ஒளியை வீசுவோம் என்று சொன்னால் நம்முடைய உறவு நட்புறவின் ஒளியாய் இந்த மாதம் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவர் எதற்காக அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டாரோ அந்த மீட்டெடுக்கப்பட்டது நட்புறவை நாம் வெளிக்காட்டுவர்களாய் நாம் இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு கூட கர்த்தாவே உமக்கு பயப்படும் பயமும் உமக்கு கொண்டிருக்கின்ற பயபக்தியோடு கூட இந்த உலகத்திலே வாழ என்னை கிருபைதாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். அதற்கு வேண்டிய ஒத்தாசையை ஆவியானவர் தான் கொடுப்பார். அந்த ஆவியின் ஒத்தாசையை நீங்கள் நானும் பெற்று இந்த மாதத்திலே நட்புறவின் ஒளியை வீசுகின்ற பொழுது நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் சொன்னால் தேவ பக்தியின் ஒளியை வீசுகின்ற பொழுது நாம் ஐக்கியப்பட்டவர்களாய் ஆண்டவரை அநேகருக்கு காண்பிக்கின்றவர்களாய் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு மித்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே நட்புறவின் ஒளியை வீசும்படி இந்த மாதத்திலே எங்களை அழைத்திருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே தேவ பயத்தோடு கூட நாங்கள் ஒளி வீசுகிறவர்களாய் இந்த உலகத்திலே வாழ எங்களை அழைத்திருக்கிறப்பா. அழைத்த அழைப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய காரியங்களை அறிந்திருக்கிறப்பா. ஒருவேளை இதுவரை ஆண்டவரே உமக்கு நாங்கள் பயப்படாது வாழ்ந்திருப்போம் சொன்னால் இந்த நாளிலாவது ஆண்டவரே நீர் எங்களை கர்த்தாவே உம்முடைய ஆவியானவரின் ஒத்தாசையோடு கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே ஒரு விசை கர்த்தாவே நாங்கள் பார்க்கவும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தாவே கேட்ட வார்த்தையின் மூலமாய் எங்களை ஒரு விசை உம்முடைய திருசமூகத்திலே அர்ப்பணிக்கவும் எங்கள் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. வந்த ஒருவரும் வெறுமனே திரும்பாதபடி கர்த்தாவே, வந்த ஒருவரும் கர்த்தாவே நியாயத்திற்கு நாளிலே நிறுத்தப்படுவோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் ஒளி வீசுகின்றவர்களாய் வாழ எங்கள் கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.